ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் வச்சு சாம்பார் தான். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி தான். இதை நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையுமே நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் பூண்டு தட்டி இடித்து வச்சுருந்தேன். அதையுமே பச்சை மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் குக்கரில் 1 கப் பாசிப்பருப்பை ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஓரமாக இருக்கட்டும். இதில் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சொரக்காய் போல் அதை நல்லா தோல் சீவி நல்லா நான் கட் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன். அந்த சொரக்காயுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி நம்ம போட்ட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு, காயோடு நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு 1 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சாம்பார் தூள் இருக்குல்ல, ஆச்சி சாம்பார் தூள் தான் வச்சுருந்தேன். அது ஒரு ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பாசிப்பருப்புலாம் போடுறோன்னா அப்படிங்கிறப்ப நல்லா பெருங்காயம்லாம் சேர்த்து பண்ணால் நல்லா சாம்பார் நல்லா ருசியாக இருக்கும். நல்லா மணமாகவும் இருக்கும். நல்லா போட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு குக்கரில் நான் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன்னு சொன்னேன்னா அதுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதில் மாற்றிட்டு ஒரு விசில் 2 விசில் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். காயும் நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பர் டேஸ்டியான பாசிப்பருப்பு வச்சு சொரக்காய் வச்சு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க விரும்பி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அவங்களுக்கு நம்ம காய் கொடுத்த மாதிரியும் இருக்கும். காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. என் வீட்டில் என் பாப்பா நல்லா சாப்பிடுவாங்க இந்த சாம்பார் நான் வச்சா. அதனால தான் உங்களுக்கும் நான் இதை ஒரு வீடியோவாக நான் எடுத்து போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.